ஒரு படத்தை பார்த்து எல்லாரும் பதறின தருணங்கள்னு சிலதெல்லாம் இருக்கும்ல, டூடை பார்த்து பல பேர் பதறனதை பார்த்தேன் சார். எஸ்பெஷலி சார் மாதிரி இருக்கவங்கலாம். அந்த டூட் படம் முடிஞ்ச எல்லாம் இன்டர்வியூ கொடுக்க வருவாங்கல்ல, அந்த கொடுத்த இந்த 40 வயசு கல்யாணம் ஆனவங்களாம் இருப்பான்ல, அவங்களாம் இதெல்லாம் படமா சார், இது ஒரு கலாச்சார சீர்கேடு சார் இது. அதெல்லாம் கிடையாது. உன் பொண்டாட்டி போயிடுவாளோன்னு உனக்கு பயம். ஏன்னா டூட் படத்தோட பேஸே எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம பொண்டாட்டியே அவ லவ்வர் வந்து அவனுக்கு கொடுத்துடணும். ஏன்னா ஹஸ்பண்டுக்குலாம் ஒரு டென்ஷன் இருக்கும்ல, என் பொண்டாட்டியோட லவ்வர் எப்போ வருவானோ, இவ்வளோ நாள் வரல, நாளைக்கு வந்துட்டானா. இந்த தமிழ் படத்தில் ரொம்ப வருஷமாக இது இருக்குது. ஹீரோ இதை தியாகம் பண்ணுறதுக்குன்னு நம்ம ஊருக்காக ஹீரோஸ்லாம் பெற்று விட்ருக்காங்க சார். நட்புக்காக காதல் தியாகம் பண்ணுறது, காதலுக்காக நட்பை தியாகம் பண்ணுறது, நண்பனுக்காக காதலை தியாகம் பண்ணுறது, தியாகத்துக்காக தியாகத்தை லவ் பண்ணுறது, இப்போ வந்துட்டு பொண்டாட்டிக்காக பொண்டாட்டியே தியாகம் பண்ணுறது. யாருக்காடா பண்ண? என் பொண்டாட்டிக்காக. என்னடா பண்ண? என் பொண்டாட்டியை விட்டுட்டேன். ஐயோ, அந்த டூட் பார்த்து கலங்கிட்டேன் சார். ஏன்னா துள்ளாத மனம் துள்ளம்லாம் பார்த்து வளர்ந்தாள் நான். பாருங்க, அந்த டைமுக்கு நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ இருந்து யோசிச்சு பார்த்தா நம்புற மாதிரியா இருக்கு. அது எப்படி ஒன்று சேருவாங்க? இன்னிசை பாடி வரும் உங்க அத்தனை பேர் சிம்ரன் கல்யாணம் பண்ண மாட்டாப்ப.